டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட இந்த கார் வெடி சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், 8 பேர் உயிரிழப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வெடி விபத்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. சற்று முன்னதாக 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே அது 9 என்கிற தகவலும் கிடைத்திருக்கின்றது. பலர் கருகிய உடல்களுடனே அருகில் இருக்கக்கூடிய எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு பிணமாகவே கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களும் அங்கு எல்என்ஜேபி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாமோ என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக ഉന്നത പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ പരിശോധനകൾക്ക് ശേഷം മടങ്ങുകയാണ്. இன்னும் கூட உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற முதல்கட்ட தகவல் வெளிவந்திருக்கிறது. டெல்லியில செங்கோட்டை அருகே இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், அங்க இந்த விபத்தை பார்த்தவர்கள் தெரிவித்த தகவல்கள் என்ன? 4-5 பேர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கின்றனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், ஒருவர் நான் வீட்டினுடைய மொட்டை மாடியில் இருக்கும்போது திடீரென பலத்த சத்தம் கேட்டதாகவும், அதை பார்த்ததும் கீழே இறங்கி வந்து என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கீழே வந்ததாகவும், எல்லா இடங்களிலும் சத்தம் கேட்டது, எங்கிருந்து சத்தம் வருகிறது என்பதே தெரியவில்லை. அதன் பிறகுதான் பலத்த சத்தத்தோடு வெடிப்பு ஏற்பட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது என்று ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொருவர், நான் என்னுடைய கடையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன், திடீரென பலத்த சத்தம் கேட்டது. இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், 8 பேர் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல், விவரங்கள் என்ன? நிச்சயமா சற்று முன்னதாக 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் தற்போது லோக் நாயக் மருத்துவமனையினுடைய மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். 8 பேர் கொண்டு வரும்போதே இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 3 பேர் தீவிர காயமடைந்து இருந்ததாகவும், அதில் ஒருவருடைய நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவமனையினுடைய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி 8 பேர் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள்.